வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸில் செகண்ட் யூனிட்டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்லையா? அந்த அக்கௌண்ட்ஸில் இதுவரையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில டாபிக் பார்த்துருக்கோம். அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டும் ஒன் ஆஃப் த டாப்பிக்கு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்னொரு மெத்தடாலஜி, அதாவது ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இதோட மெயின் மோட்டிவ் பார்த்திங்கன்னா நோ ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லையா? நோ ப்ராஃபிட் மோட்டிவ்மா, சரிங்களா? இப்போ இவங்களோட மோட்டிவே என்னது? ப்ராஃபிட் மோட்டிவே கிடையாது. அப்போ இவங்களோடது வேலை என்ன? ஜஸ்ட்டு சர்வீஸ் ரெண்டரிங் இல்லையா? இதுதான் இந்த இது. ஆஸ் நீங்களாம் படிச்சுட்டு அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு அசோசியேஷன் லைக் லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, அதுக்கடுத்து வேறு ஏதாவது வெல்ஃபேர் இந்த மாதிரிலாம் வந்தாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எது கீழே வருவாங்கன்னா இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கீழே வருவாங்க இல்லையா? அப்படி அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கீழே வரையில் அவங்களுக்கு என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம தயாரிக்க போகிறோம்? ரிசிப்ட்டு, பேமெண்ட் அக்கௌண்ட்டு, அடுத்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு. ஆக்சுவலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு இன்கம் அக்கௌண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டெபிட் சைடு நமக்கு எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ரிசிப்ட்டு, பேமெண்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் அக்கௌண்ட், சரிங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு என்னது வரும். அப்போ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் அந்த அக்கௌண்ட்டுக்கு தயாரிக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட், சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னதுன்னா சந்தா இல்லையா? சந்தா, சப்ஸ்கிரிப்ஷன் என்னது? சந்தா. சந்தா அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா அப்படின்னா என்னது அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லாம் யார் யார் கீழே வருவாங்கன்னு சொன்னேன். ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, சில வெல்ஃபேர் அசோசியேஷன் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இவங்கெல்லாம் எது கீழே வருவாங்க? இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கீழே வருவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நபர் பார்த்திங்கன்னா பணத்தை திரட்டி ஏழை மக்களுக்கோ எளிய மக்களுக்கோ இல்லை ஒரு சில நலத்திட்டங்களை அவங்களால கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா? அதில் ஒரு சில மக்களை இதில் தன்னார்வலர்களை என்ன பண்ணுவாங்க? கூட்டி சேர்ப்பாங்க இல்லையா? அந்த தன்னார்வலர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே என்னதுன்னா அவங்க பார்த்திங்கன்னா இந்த உறுப்பினராக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்புன்னு சொன்னேன் இல்லையா? இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி, அதாவது ஆனுவலி, இல்லை அப்படின்னா ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, சரியா? குவார்ட் இயர்லி, சரியா? இந்த 3 டைப்பில் ஏதோ ஒரு டைப்பில் என்ன பண்ணுவாங்க? அவங்க பே பண்ணுவாங்க, சரியா? அப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் என்னவாக இருக்கும்? ஆனுவலு, குவார்ட்டர், ஹாஃப் இயர், சரியா? இது 3 தான் அதோட மெத்தட் இல்லையாம்மா? இந்த 3 மெத்தடில் தான் பே பண்ணுவாங்க. அந்த 3 மெத்தடில் மேக்ஸிமம் நமக்கு வர்றது எல்லாமே இதில் தான் வரும், ஆனுவலில் தான் வரும், சரியா? இந்த இடத்துல இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, இந்த மெம்பர்ஸ் பூரா பார்த்திங்கன்னா அவங்களோட ஆனுவல் மெம்பர்ஷிப்பை இயர்லி ரெனியூவல் பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இயர்லி அவங்களோட எல்லா உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா மெம்பர்ஸும் அவங்களோட மெம்பர்ஷிப்பை ரெனியூவல் பண்ணுவாங்க இல்லையா? மெம்பர்ஷிப்பை என்ன பண்ணுறாங்க? ரெனியூவல் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரெனியூவல் பண்ணும்போது என்னதுன்னா அவங்க அந்த ரெனியூவலுக்காக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் என்னது? சப்ஸ்கிரிப்ஷன். புரியுதாமா? சப்ஸ்கிரிப்ஷன். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒவ்வொரு மெம்பர் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா அப்ராடில் செட்டில்டாக இருப்பாங்க, இல்லைனா ஃபாரின் ரிட்டர்ன்டாக இருப்பாங்க, இல்லைனா ஃபாரினில் ஒர்க்கர்ஸாக போயிருப்பாங்க. இந்த மெம்பராக இருக்கும்போது திடீர்னு போயிருப்பாங்க, இல்லைனா அவங்களோட ஹோம் டவுனை விட்டுட்டு வேறு ஒரு ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க? ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி டைப்பில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு சமயம் கரண்ட் இயர், அதாவது நல்லா கவனிச்சிக்கங்க, நமக்கு அக்கௌண்ட்ஸ் தயாரிக்கிறது அக்கௌண்டிங் இயர், சரியா? 2020 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா
இது என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம டேர்ம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் பிரகாரம் கரண்ட் இயர்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்மில் எழுதியிருக்கேன் சரியா, சிஒய்ன்னு எழுதியிருக்கேன், அக்கௌண்டிங் இயர்னு எழுதியிருக்கேன், குழப்பிக்கக்கூடாது சரியா. இந்த வருஷத்துக்கு நமக்கு சம்மு கொஷினில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது இந்த மாடலை பொறுத்தவரையிலையும் கரண்ட் இயர். இதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் சரியாம்மா. அப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வருஷம் ப்ரீவியஸ் இயர்னால் அப்போ 2021 அக்கௌண்ட்டு, அதாவது 2020க்கு அக்கௌண்ட்டு தயாரிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2021 வந்து உனக்கு சப்சிக்வெண்ட் இயர் ரைட்டா. அப்போ இந்த சப்ஸ்குவெண்ட் இயர்னால் என்ன, கரண்ட் இயர்னால் என்ன, ப்ரீவியஸ் இயர்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணும் சரியா. ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் சொல்லித்தரேன். அதாவது சம் எடுக்கிறீங்க, அதாவது மிஸ்டர் அருண்குமார் இல்லைனா அன்புதாசன் இல்லைனா அன்பழகன் இவங்களோட அக்கௌண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், இவங்களோட மன்றத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் இவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், அக்கௌண்டண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கொஷின் கொடுத்துருந்தா 2021க்கு தயாரிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா கவனிச்சுக்குங்க, அது கரண்ட் இயர்மா சரியா. இதில் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா 2020 சரியா. 2022 சப்சிக்வெண்ட் இயர் புரியுதா. இந்த சப்சிக்வெண்ட் இயர்னால் என்ன, கரண்ட் இயர்னால் என்ன, ப்ரீவியஸ் இயர்னால் என்னன்றதை கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவேளை அக்கௌண்ட்ஸில் உனக்கு வந்து 2016 கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன்னா 2015, 2016, 2017 3 வருஷம் உனக்கு நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அக்கௌண்ட்ஸ் நமக்கு தயாரிக்க சொன்னது 16க்கு அப்படின்னா கரண்ட் இயரு 16, ப்ரீவியஸ் இயரு 15, சப்சிக்வெண்ட் இயரு 17 சரியாப்பா. கரெக்டாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன் சரியா. அப்போ இதுதான் கான்செப்ட் சரியா. வாங்க ஃபார்மேட்டில் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு சிலர் போன வாரம் லாஸ்ட் வீக்கில் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஒன்ஸ் அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்டாக கவனமாக கேளுமா சரியா. பை சப்ஸ்கிரிப்ஷன்னா அந்த கொஷின்லேயே கொடுத்துருப்பான், அது வரலையும் உனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ ஒரு வேளை ஒரு சம்பளம் போன லாஸ்ட் வீக்கில் பார்த்ததில் 200 பேர் 400 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா 80,000 ரூபா வரணும். ஆனால் கொஷினில் வந்து உனக்கு எவ்வளோ கொடுத்துருப்பான்னா 50,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருப்பான். நீ என்ன பண்ணணும் இந்த இடத்துல, அப்போ பை சப்ஸ்கிரிப்ஷன்ற இடத்துல 50,000 தான் போடணும், 80,000 போடக்கூடாது. ஆக்சுவலாக நீ எவ்வளோ ரிசீவ் பண்ணணும், 80,000 ரிசீவ் பண்ணணும், ஆனால் 50,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ 50,000 தான். பை சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு 50,000 தான் எடுத்துக்கணும். 30,000 வந்து ரிசீவ் ஆச்சா இல்லை அவுட்ஸ்டாண்டிங்காக நின்னதா அப்படின்றத பற்றி அதுக்கடுத்து கொஷினில் சொல்லியிருப்போம். அதுக்கு தகுந்தபடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ரொசீஜர் எடுக்கணும் சரியா. இப்போ ஃபார்மேட் பிரகாரம் பை சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூனா டில் தட் அக்கௌண்டிங் கிரியேஷன் டே சரியா. தட் அக்கௌண்டிங் கிரியேஷன் டே வரலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 50,000 30,000 அந்த அமௌண்ட்டு ரிசீவ் ஆன அமௌண்ட்டுக்கு தான் நீ வந்து பை சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கணும் சரியா. அடுத்து லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர். நாம் அக்கௌண்ட்ஸ் தயாரிக்கிறது எந்த வருஷத்துக்கு 2021க்கு தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் உள்ள வேல்யூ, அதாவது 2020க்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை 2021 ஒரு மெம்பர் வந்து கட்டியிருந்தார் அப்படின்னா நீ அந்த 2020க்கான மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை லெஸ் பண்ணி காமிச்சுக்கணும். புரியுதாப்பா. லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா உனக்கு அக்கௌண்ட் வந்து 2021க்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மெம்பர் வந்து 2020 வருஷம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதாவது டியூ டு எனி இஷ்யூ அவர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் இயர் 2021, அதாவது நம்ம கரண்ட் இயருக்கு வராரு. கரண்ட் இயரில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஆஃபீஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நான் ப்ரீவியஸ் இயரும் கட்டலை, இந்த இயரும் கட்டலை, கரண்ட் இயருக்கும் கட்டலை, அதனால் நான் என்ன பண்ணுறேன் ப்ரீவியஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் சேர்த்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ஒன்றா கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா
அந்த ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அமௌண்ட்டை நீ எங்கே ஆட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் அக்கௌண்ட்ஸ்லேயே கொண்டு ஆட் பண்ணிக்கணும். அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறத அந்த இதில் கணக்கில் கொண்டு வந்திருப்ப இல்லையா, அதனால் உனக்கு என்ன ஆகும், கணக்கு டேலி ஆகிடும். ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அக்கௌண்ட்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கொண்டு நீ என்ன பண்ணணும், ஆட் பண்ணி வச்சுக்கணும். கரண்ட் இயரில் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது 2020ஓட சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூவை லெஸ் பண்ணி காமிச்சிக்கணும். அடுத்து லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர், அதாவது அடுத்த வருஷத்துக்கு, அதாவது 2021 வராரு. அவர் ரெகுலராக கட்டக்கூடிய மெம்பர் தான். ஆனால் என்ன பண்ணுறாரு, 2021 வந்துட்டு நான் 2022க்கு இருக்க மாட்டேன், இல்லை அப்படின்னா அக்கௌண்டிங் இயர் என்னது 1 ஏப்ரல் ஆரம்பித்து 31 மார்ச்சில் முடியும் இல்லையா. அவர் என்ன பண்ணுறாரு, 2021 1 ஏப்ரல்லேருந்து 29 மார்ச் 2022 வரலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட் செலுத்தாமல் 30th மார்ச் 2022 அந்த அக்கௌண்டிங் இயர் கடைசி நாள் அன்றைக்கி வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இயருக்கும் சேர்த்து நான் உனக்கு பணம் கொடுத்துட்றேப்பா அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீ என்ன பண்ணணும், அந்த அடுத்த வருஷத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூவை லெஸ் பண்ணி காமிச்சுக்கணும். சரியாம்மா? அப்போ ப்ரீவியஸ் இயர்னால் என்னது, சப்சிக்வெண்ட் இயர்னால் என்னென்னு தெரியும். இது ஏன் லெஸ் பண்ணுறேன்னு இப்போ புரியுதா? அடுத்து அப்போ இதோட எதாவது ஆட் பண்ணணும், நமக்கு இன்னும் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு கரண்ட் இயருக்கு எவ்வளோ வரணுன்றதை ஆட் பண்ணிக்கணும். இந்த வருஷத்துக்கு, அதாவது 2020 வந்து இப்போ எப்படி 2021க்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கரண்ட் இயரு. ஆனால் என்ன பண்ணுறாரு அந்த மெம்பர், 2022 நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு, அதனால் நான் இப்போவே கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு கட்டியிருந்தாருன்னா நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிக்கிறோமா. அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா 2021க்கு வேண்டிய கட்ட வேண்டிய அமௌண்ட்டை 2020 ஒரு மெம்பர் கட்டியிருந்தார் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து 2021 சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் கேடர் கீழே ஆட் பண்ணி காமிச்சிக்கணும். ஸோ அப்போ எதை நீ லெஸ் பண்ணுவ, ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டும் சப்ஸ்குவெண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணி காமிச்சிக்கணும். கரண்ட் இயருக்கான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனையும் ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ் பண்ண அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனையும் என்ன பண்ணணும், கரண்ட் இயர் received in advance during the previous year in current year received in advance during the previous year for the current year. சரியா, for the current year. சரியாம்மா? அப்போ என்ன பண்ணுறோம், ஆட் பண்ண வேண்டிய கேடரு கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங்கும் ப்ரீவியஸ் இயரில் வாங்கின கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ நீங்கள் என்ன பண்ண ஆட் பண்ணி காமிச்சிக்கணும். இதுதான் ஃபார்மெட்டு. சரியா? இதில் 3 டைப்பாக சம்மு பார்த்துருந்தோம் இல்லையா. அதாவது கொஞ்சம் அடித்து எழுதியிருப்பேன், எல்லாம் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சரியா? இது ஒரு மெத்தடு. எக்ஸசைஸ் சம்மு 9th சம்மு சொல்லியிருந்தேன். சரியா? இதில் பாருங்கள் 2019 இருக்கு இல்லையா, அதுதான் அக்கௌண்டிங் இயர். அப்போ இதில் ப்ரீவியஸ் இயர் எது வரும், 2018. சரியா? சப்சிக்வெண்ட் இயரு 2020. ரைட்டாம்மா? அப்போ 18ங்கிறது ப்ரீவியஸ் இயரு, 19ங்கிறது கரண்ட் இயரு, 2020ங்கிறது சப்சிக்வெண்ட் இயர். உனக்கு ஒரு வேளை கொஷின் கேட்டப்போ உனக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா கொஷினில் கேட்டிருக்க வருஷத்துக்கு அப்படியே எடுத்து என்ன பண்ணு, எழுதிடு. ஆன்சர்னு போட்டு எழுதும் போது என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபார்மெட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்சர்னு எழுதிட்டு கரண்ட் இயரு, ப்ரீவியஸ் இயர் ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க, கரண்ட் இயரு, சப்சிக்வெண்ட் இயர் 2018, 19, 2020 அப்படின்னு எழுதி பாக்ஸ் பண்ணி கூட காமிச்சிக்கலாம். சரியா? அது கொஞ்சம் டீச்சர்ஸு உனக்கு பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறவங்க மத்தியில் கொஞ்சம் இம்ப்ரெஷன் ஆகும். சரியா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான், 2019 31 மார்ச்சுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கானா. இதில் பாருங்கள் கொடுத்துருக்கானா. அப்போ எது ப்ரீவியஸ் இயரு, 18 ப்ரீவியஸ் இயரு, 19 கரண்ட் இயரு, 2020 சப்சிக்வெண்ட் இயர்.
2020ங்கிறது சப்ஸ்குவெண்ட் இயர். சரியாம்மா? தேர் ஆர் 200 மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளப் ஈச் பேயிங் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 400 per annum. Subscription still outstanding for the 17-18 ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் வந்து சொல்லியிருக்காங்கம்மா. சரியா? இது எவ்வளோ? 2000 இருக்கு. இதில் பாருங்கள், இந்த அமௌண்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு, அதாவது சப்ஸ்குவெண்ட் இயர் 5000 அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் வந்து உனக்கு போயிடும் இல்லையா? இந்த அமௌண்ட்டு தான் நீ வந்து என்ன பண்ணியிருக்க, ரிசீவ் பண்ணியிருக்க. கரண்ட் இயருக்கு 50,000, ஆக்சுவலாக 80,000 வரணும், 50,000 ரிசீவ் பண்ணியிருக்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபார்மேட் பிரகாரம் பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு 50,000 எழுதிடுவேன். ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட்டு என்னது பெண்டிங் இருக்குது, ஆனால் ஸ்டில் பெண்டிங்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னது, பெண்டிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ இதை லெஸ் பண்ண தேவையில்லை. அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரையிலையும் நல்லா வார்த்தைகளை கரெக்டாக கவனித்து படித்து அப்புறம் தான் சம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்னு என்னது, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஒருவேளை சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஆடு இந்த கரண்ட் இயர் அப்படின்னு கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்துருந்தா, ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தா, இந்த 2000 நீ என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி காமிச்சிக்கணும். சரியா? அப்போ அந்த 50,000 எழுதுறீங்க. லெஸ் கேட்ரு கீழே என்ன வரல, ஒன்றுமே வரல. லெஸ் கேட்ரு கீழே ஒன்றுமே வரலை உங்களுக்கு. சரியா? லெஸ் கேட்ரு கீழே ஒன்றும் வராதனால நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஆடு கீழே போகணும். அவுட்ஸ்டாண்டிங் சரியா, 50,000, 80,000ல் 50,000 போயிடுச்சுன்னா 30,000 அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி கரண்ட் இயர் இல்லையா? அந்த 30,000 என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி காமிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயரில் கரண்ட் இயருக்கு எதாவது அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கா, இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆகலை. ஸோ நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. சரியா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அதோட முடிஞ்சுது. இதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட்டு வந்து நம்ம தயாரிக்கணும் இல்லையா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லையா? அப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் தான் தயாரிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் நல்ல சிம்பிள் கான்செப்டாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க. லைபிலிட்டி சைடில் சப்ஸ்குவெண்ட் இயர், அதாவது அடுத்த வருஷத்துக்கு கணக்கு தயாரிக்கிற அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு நீ அமௌண்ட்டு வாங்கி கையில் வச்சுருந்த அப்படின்னா அது என்ன பண்ணணும், நீ லைபிலிட்டி சைடில் போட்டுக்கணும். சரியாம்மா? லைபிலிட்டி சைடில் போட்டுக்கணும். ஒருவேளை கரண்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் உனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீ என்ன பண்ணணும், கரண்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அசட் சைடில் நீ என்ன பண்ணிக்குவ, கொண்டு வந்து காமிச்சிக்குவ. சரியா? ஒரு ஃபார்மெட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அசட்டு தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே எழுதியிருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவுட்ஸ்டாண்டிங் வந்து கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் என்னது அசட்டுக்கு கீழே கொண்டு வந்துடணும். லைபிலிட்டிஸ் அப்படின்றது கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் தி சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணி ஆன்சரை எழுதிடணும். சரியாம்மா? இதுதான் பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டு ஒன்றும் பெருசு கிடையாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இது தான் உனக்கு பெருசு. சரியா? அதை கண்டுபிடிச்சாவே இது சரியாக வந்துடும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டாபிக்குள்ளே போகலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்லேயே அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமபிள்ஸ் வந்து எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அதாவது அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கீழே என்ன சொன்னேன், ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, வேறு ஏதாவது வெல்ஃபேர்ஸ் கிளப்பு இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? ஒரு சில கிளப்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்க முடியாத புவர் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் சப்போர்ட்டு, இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட்டு, அதுக்கடுத்து அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி, அதாவது புக்ஸு, நோட்ஸு, இந்த மாதிரி நோட்டு, அதுக்கடுத்து பென்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடான ஹெல்ப்பு, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டேட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி பண்ணுற அந்த ஆர்கனைசேஷனுக்கு இயர்லி கன்சப்ஷன் எவ்வளோ அப்படின்றத நாம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக கணக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வரிக்கு கட்டணும் இல்லையா?
அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இயர்லி கன்சப்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அந்த இயர்லி கன்சப்ஷனுக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த 5 பாயிண்ட்ஸு இங்கே உங்களுக்கு தெரியும். சரியா, அதில் பாருங்கள், கன்சியூமபிள்ஸ் ஐட்டம்ஸ் சச் as ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி, மெடிசன் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது வந்து இந்த மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கீழே ஏதாவது வருது அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சப்ஷன் கீழே, கன்சியூமபிள்ஸ் கீழே கொண்டு வந்துக்கலாம். சரியா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சியூம்டு டியூரிங் தி இயர் வில் அப்பியர் ஆன் தி டெபிட் சைட் ஆஃப் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் 2 சைடு வரும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டெபிட் சைடு என்ன எழுதுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் தான் எழுதுவோம் இல்லையாம்மா, எக்ஸ்பெண்டிச்சர் தான் எழுதுவோம். இந்த சைடு தான் இன்கம் எழுதுவோம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு அப்படிங்கும்போது என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் கீழே கன்சியூமபிள்ஸை நீ கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்சியூமபிள்ஸ் கீழே கொண்டு வரணும்னா கன்சப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவன் வந்து செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கான்னா, கன்சப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ்ஸு பர்ச்சேஸ் டியூரிங் தி கரண்ட் இயர். கரண்ட் இயரில் பர்ச்சேஸ் ஆனது எவ்வளவு, அதுக்கடுத்து க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு, இதெல்லாம் தான் வந்து உனக்கு என்ன பண்ணியிருக்கான், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பான். சரியா, இதெல்லாம் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஒர்க் அவுட் சம்மில் வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவோம்மா. ஓப்பனிங் ஸ்டாக்கு ஆடு பர்ச்சேஸ் டியூரிங் தி கரண்ட் இயர், ஓப்பனிங் ஸ்டாக்கோட கரண்ட் இயரில் பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு அதுக்கடுத்து இடையில வாங்கின பொருள் அந்த ஸ்டாக்கு. சரியா, ஓப்பனிங் ஸ்டாக்கு பர்ச்சேஸ் கரண்ட் இயரில் வாங்கினது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டோட க்ளோசிங் ஸ்டாக், அந்த இயர் ரெண்டில் நம்ம எவ்வளோ கையில் வச்சுருக்கோம் இருப்பு ஸ்டாக் எவ்வளோ அப்படின்றத லெஸ் பண்ணோம்னா வர்றது தான்மா கன்சப்ஷன். சரியா, இந்த மாதிரி தான் நம்ம சம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரியா, அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக் வில் அப்பியர் ஆன் தி அசட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அட் தி எண்ட் ஆஃப் த இயர். ஒவ்வொரு இயர் ரெண்டுலேயும் என்ன பண்ணுறாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்பியர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுக்கடுத்து லாஸ்ட் பாயிண்ட் கவனி, கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, கொஞ்சம் சரியாக கவனிக்கலாம், குழம்பிடும். சரியா, கரெக்டாக கவனி. இஃப் தேர் இஸ் எனி சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எக்ஸட்ரா. அப்போ ஓல்டு மெட்டீரியல் ஏதாவது நீ சேல் பண்ணுற அப்படின்னா தட் வில் பி ஷோ ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ அந்த ஓல்டு மெட்டீரியலை வந்து நீ என்ன பண்ணுற, சேல் பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கிரெடிட் சைடு. நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வர வேண்டியது எக்ஸ்பெண்டிச்சரு, கிரெடிட் சைடில் வர்றது இன்கம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த இன்கம்மை சைடில் தான் வந்து என்ன பண்ணோம், ஓல்டு மெட்டீரியலை நீ சேல் பண்ணியிருந்தால் கொண்டு வரணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆர் கேன் பி சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ஐட்டம்ஸ் கன்சியூம்டு ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சியூம்டு எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அந்த கன்சியூமில் கூட நீங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வந்து நீங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி பண்ணலாம். சரியா, ஆனால் உனக்கு பேசிஸ் வந்து சம் இந்த மாதிரி மெத்தடில் தான் உனக்கு வரும். சரியாம்மா, அடுத்து சம்முக்குள்ளே போகலாம். பாருங்கண்ணா, இல்லஸ்ட்ரேஷன் 13ல் how will the following appears in the final accounts of sports club. ஸ்போர்ட்ஸ் கிளப்போட அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ஃபைனல் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ ஃபைனல் அக்கௌண்ட்னா நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும், பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. அதில் நமக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கான், என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஆக்சுவலாக இந்த இடத்துல டேட்டு கொடுத்துருப்பான், 1/4/2018 சம்மில் 1/4/2018 கொடுத்துருப்பான். இங்கே பாருங்க 31/3/2019. அப்போ இதில் எது ஓப்பனிங் ஸ்டாக்கு, நமக்கு இதுதான் ஓப்பனிங் ஸ்டாக்கு, இது க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கு
க்ளோசிங் ஸ்டாக் இல்லையா. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டியூரிங் தி கரண்ட் இயர். சரியா, நான் ஷார்ட் டேர்மில் எழுதியிருக்கேன். சரியா, 9,000. அப்போ இது என்னது, பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம ப்ளஸ்ஸு இதோட பர்ச்சேஸ்டை வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேஸ்டை ஆட் பண்ணிக்கணும். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். லாஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணோம், அந்த இதில் இந்த மாதிரி சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இல்லைன்னா ஏதோ ஒன்று ஓல்டு மெட்டீரியலை வந்து சேல் பண்ணால் கிரெடிட் சைடு நம்ம காமிச்சிக்கலாம். ஏன்னா இது சேல் பண்ணுறதுனால நமக்கு என்னது இன்கம்மு. ரெண்டாவது இது என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து என்னத்தை கொண்டு வந்து காமிக்கணும், க்ளோசிங் ஸ்டாக்கை கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு தயாரிக்கணும் இல்லையா. அடுத்து பேலன்ஸ் ஷீட்டும் தயாரிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெபிட் சைடு கிரெடிட் சைடுமா. சரியா, டெபிட் சைடு கிரெடிட் சைடு இன்கம் for the year 31st March 2019. சரியா, அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறீங்க. டெபிட் சைடு நமக்கு ஆஸ் யூஷுவல் என்னது எக்ஸ்பெண்டிச்சர் வந்துருண்டா ருப்பீஸு, இந்த சைடில் இன்கம் இல்லையா. இப்படி தான் நமக்கு எழுதும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும் இல்லையா. அதில் பாருங்கள், ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலு 1/4/2018 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,000. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு அக்கௌண்ட்டு தானே கண்டுபிடிக்கிறோம். ஹெட்டிங்கே தானே கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு எழுதிக்க. அதுக்கடுத்து ஓப்பனிங் ஸ்டாக் எழுதிட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ, 3,000 இல்லையா. இந்த 3,000 இங்கே போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும், பர்ச்சேஸ் டியூரிங் தி கரண்ட் இயர் இல்லையா. ஆக்சுவலாக நீ ப்ளஸ் சிம்பிள் போட வேண்டாம், ஆடுன்னு எழுதிக்கிங்க, அப்போ தான் புரியும். பர்ச்சேஸ்டு டியூரிங் தி கரண்ட் இயர்மா எவ்வளோ, 9,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ, 9,000, 10,000, 11,000, 12,000. 12,000ல் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டியூரிங் தி கரண்ட் இயர். அப்போ இன்கம் சைடில் எழுதணும்னு சொன்னேன் இல்லையா ஃபார்மேட்டில், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 500. அதுக்கடுத்து ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31st 3 2019. அப்போ இஸ் க்ளோசிங் ஸ்டாக் இல்லையா. எவ்வளவு, 4,000 ருபீஸ். மிச்சம் வர்றது 8,000 வரணும். அதாவது 4,000ல் 12,000ல் 4,000 போச்சுன்னா 12,000ல் 11,000, 10,000, 9,000, 8,000. சரியா, அப்போ 8,000 வரணும். இது என்னது, கன்சப்ஷன். கன்சப்ஷன் எவ்வளவு, நமக்கு 8,000. ஸோ இதை என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு கொண்டு வரணும் இல்லையா. சரி, இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு கொண்டு வந்து காமிக்கணும். இந்த இடத்துல என்ன எழுதுவோம், பேலன்ஸ் ஷீட்டு as on 31st March 19 இல்லையாம்மா. எழுதிட்டு லயபிள் ருபீஸ் அப்படின்னு எழுதிட்டு ஸ்டாக் ஆஃப்
ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு எழுதிட்டு 4000 க்ளோசிங் ஸ்டாக் தான். ஏன்னா நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கிறது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த கரண்ட் இயருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம க்ளோசிங் பேலன்ஸு எவ்வளோ இருக்குது, 4000 இருக்குது. அதுதான் நம்ம கையில் இருக்க இருப்பு. அது என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வந்து காமிச்சிக்கிறோம். நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணுங்கள், அக்கௌண்ட்ஸ் நோட்டில் 2 பக்கம் எடுத்துக்கோங்க, 2 சைடாக பிரித்து எழுதிக்கணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் சம்மு நான் இந்த பின்னாடி எக்ஸசைஸ் பேஜ் எடுத்து ஹோம்ஒர்க் சம்மு 14th 15th 16th சம்மு. சரிங்களாம்மா? அதாவது எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதில் 14 15 16 இந்த 3 சம்மு என்ன பண்ணுங்கள், போட்டு எனக்கு அனுப்புங்க. லாஸ்ட் வீக்கில் ஏதாவது டவுட்டு சம்மு லாஸ்ட் வீக் கிளாஸ்லஸில் டவுட் யாராக இருந்ததுன்னா 2-3 பேர் கேட்டிங்க, சார் எனக்கு புரியலன்னு. கொஞ்சம் புது டாப்பிக்ன்றனால கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பம். அதனால் என்ன பண்ணுங்கள், டவுட் இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக உடனே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரியா? தெரிஞ்சிக்காமல் விட்டுறாத. அதே மாதிரி இந்த டாப்பிக்லேயும் ஏதாவது டவுட் இருந்தால் அட் எனி டைம், சரியா, கண்டிப்பாக எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணலாம். சரியா? நான் வந்து கம்பல்சரி இன்றைக்கி ஃபுல்லாக அவைலபிள் தான், ஃப்ரீயாக தான் இருப்பேன். சரியா? ஃபோன் அடித்து சார் எனக்கு இந்த டாபிக் புரியலன்னு உடனே கேளு, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேம்மா. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.